சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் நீங்களும் இருக்கீங்க. அப்படித்தான் இந்த ஊட்டி மலையிலையும் நீங்க அழகா வந்து இங்க நின்றுட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கெல்லாம் குளிரவே குளிராது போல. டேய், ஒழுங்கா சாமி கும்பிடு. முருகா, இந்த குட்டி உங்ககிட்ட என்னைய பேசவே விட மாட்டேங்குது. சரி, நான் உங்ககிட்ட பேச வந்த விஷயத்த சொல்லிடுறேன். எப்படியாவது இந்த வருஷமாவது எங்க அண்ணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்துடணும். அதுக்கு நீங்க தான் மனசு வைக்கணும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயாவது எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணை அனுப்பி வச்சிருங்க. எங்க அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், எனக்கும் ரொம்ப பிடிக்கணும். எங்க அண்ணனை நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணா நீங்க அனுப்பி வச்சீங்கன்னா எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதோட உங்களுக்கு நான் ஒரு பெரிய மாலை கட்டி போடுவேன். அப்புறம் எங்க அண்ணன் மலை பக்கம் போனாங்கன்னா தேன் எடுத்துட்டு வருவாங்களா, அந்த தேனை நான் உங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன். உங்களுக்கு தேனும் தென்னமாவுன்னா ரொம்ப பிடிக்குமாம்ல, எங்க அண்ணன் சொல்லுச்சு. இப்ப உங்களுக்கு மலை தேன் வேணும்னா எங்க அண்ணனுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை நீங்க அனுப்பி வைக்கணும்னு. அவ்வளவுதான், இதை உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். போயிட்டு வரட்டுமா? போலாமாடா குட்டி? எங்கடா போன? மனு, குட்டி என் கையில இருந்து இறங்கி எங்கேயோ ஓடி போயிடுச்சு. நான் போய் தேடணும். சரி முருகா, போயிட்டு வரேன். மனு, மனு, மனுக்குட்டி. அம்மா வணக்கம்மா. வேலையெல்லாம் எப்படி போகுது? 2வது ரவுண்டு பறிச்சுக்கிட்டு இருக்கோம்மா. இந்த இப்போ முடிஞ்சிடும். ஆகட்டும் ஆகட்டும், சீக்கிரம் வேலை நடக்கட்டும். எல்லாத்தையும் பறிச்ச கையோட ஃபேக்டரிக்கு அனுப்பிடுங்க. சரிங்கம்மா. அப்புறம் தம்பி வர்றாருன்னு சொல்லியிருந்தானே? ஆமாம்மா, தம்பி வந்துட்டாங்களா? வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் எஸ்டேட் பொறுப்பு, ஃபேக்டரி பொறுப்பு எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வீட்டில் இருக்கலான்னு பார்க்குறேன். சரிங்கம்மா. தம்பி வந்ததும் அவர் கூட மாட 2 நாள் இருந்து எஸ்டேட் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருங்க. சரிங்கம்மா, சொல்லி கொடுத்துருவோம். நம்ம பெங்களூர் டீ எஸ்டேட்டோட சேர்த்து இனிமேல் ஊட்டி டீ எஸ்டேட்டையும் தம்பி தான் பார்த்துக்கிட போறாரு. அப்படிங்களாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. சரி, உன் தங்கச்சி எங்க? எஸ்டேட்டுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருப்பாளே? இங்கேதாம்மா சுத்திக்கிட்டு இருந்தா. எங்கேயாவது இருப்பா, பக்கத்துல தான் இருப்பா. பொம்பளை பிள்ளை காலகாலத்தில் கல்யாணம் முடிக்க வேண்டாமா? கல்யாண பேச்சு எப்போ எடுக்க போற? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் அவ கல்யாணம் பண்ணிக்கிடுவேன்னு ஒரே பிடிவாதம்மா. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு நீ ஒரே பிடிவாதமா இருக்க. வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு நான் எப்படிமா கல்யாணம் பண்ண முடியும்? இப்படியே 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருங்க, சரியா? சரி, நான் வரட்டுமா? சரிங்கம்மா, தம்பி வந்ததும் நான் வந்து பாக்குறேம்மா. எங்க போனா இந்த பிள்ளை? ஆளையே காணுமே. ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. பெரிய மனசு பண்ணதுனாலதான் உன் பேத்திய நான் கட்டிக்கிறேன்னு சொல்றேன். உன்னையவா கட்டிக்கிறேன்னு சொல்றேன்? இந்த பிள்ளைக்கு உங்க மகளை விட 10 வயசு கம்மி. இந்த பிள்ளைய போய் நீங்க கட்டிக்கிறேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் நியாயமா? என் மகன் வாங்கின கடனுக்கு இந்த பிள்ளை என்னையா செய்யும்? பெத்தவங்க சேர்த்து வைக்கிற சொத்து எப்படி பிள்ளைகளுக்கோ அதே மாதிரி பெத்தவங்க வாங்கின கடனையும் பிள்ளைங்க தான் அடைக்கணும். நீங்க போலீஸ் ஸ்டேஷன், கட்ட பஞ்சாயத்துன்னு எங்க போனாலும் எதுவும் நடக்காது. நான் எல்லாரும் என் சட்ட பாக்கெட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன். அது உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால சும்மா கசகசன்னு பேசிக்கிட்டு இருக்காம உங்க பேத்திய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழிய பாருங்க. கல்யாணத்துக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். விடிஞ்சா கல்யாணம். உங்க பேத்திய ரெடி பண்ணி மட்டும் வைங்க, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன வெண்ணிலா கண்ணு, வரட்டுமா? காலையில கல்யாணத்துக்கு ரெடியா இரு. என்ன இது நல்ல பிள்ளைக்கு அழகு. நீயும் தான் இருக்கியே. சரி வெண்ணிலா கண்ணு, வரட்டுமாடா? அடியே கூறுகட்டவளே, உனக்கு அந்த புத்தி கித்தி கெட்டு போச்சா? அந்த கிழவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்க? பாட்டி, உனக்கு தான் கூறுவாடு இல்ல. எங்க அப்பா வாங்கின கடனை என்னையால அடைக்க முடியுமா? என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறவருக்கு இப்ப என்ன குறைச்சலுங்கிற? அழகு இல்லையா, கம்பீரம் இல்லையா, இல்ல வசதி இல்லையா? அரசியலையும் பெரிய செல்வாக்குள்ளவர். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் மகாராணி மாதிரி இருக்கலாம். நீ காரியத்தை கெடுத்துறாத, நான் அவரை தான் கட்டுவேன். பாட்டி, இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற? உங்க அப்பா கூட சேர்ந்து உனக்கு புத்தி பறண்டு போச்சு. உனக்கு தான் புத்தி பறண்டு போச்சு. எனக்கு அமைய இருக்கிற நல்ல வாழ்க்கையை நீ கெடுக்கலான்னு பாக்குற. இங்க பாரு, நீ இதுல தலையிடாத, நான் அவரை தான் கட்டுவேன். என் தலையில இடியவே இறக்கிட்டேடி. இதுக்காகவா இத்தனை வருஷம் உன்னை கண்ணுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தேன். ஊருக்குள்ள ஒருத்தங்கன்னு படாம வளர்த்தனடி. இப்படி இந்த கலட்டு போய் கையில தூக்கி கொடுக்கறதுக்கா? பாட்டி, பாட்டி போய் கதவை சாத்திட்டு வாப்போ. இந்த கதவை சாத்துனா என்ன, சாத்தாட்டி என்னடி? ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்காத, போய் கதவை சாத்து போ.
சாத்திட்டேன். என்ன இப்போ நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கிறுக்கா பிடிச்சிருக்கு. அப்புறம் அவர்கிட்ட சொல்ற உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு நான் முரண்டு பிடிச்சேன்னா வீட்டை சுற்றி ஆளுங்களை காவல் வைப்பாரு. என்னை எங்கேயும் போக விடாம வர விடாம எப்பவும் ஆளுங்களை வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாரு. தேவையா எனக்கு இது? இல்லாட்டினாலும் இவன் உன்னை விட மாட்டான்டி. பாட்டி, என்ன மீறி இவனால என்னை என்ன பண்ணிட முடியும்னு நீ நினைக்கிற? அப்படியெல்லாம் குருட்டு தைரியத்தில் இருக்காதத்தே. உன்னைய குண்டு கட்ட தூக்கிட்டு போய் தாலியை கட்டிடுவான். தாலியை கட்டுனா அவத்து அவன் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு போறேன். கிறுக்கு மாதிரி பேசாதத்தே. அப்படியெல்லாம் நடைமுறையில் சாத்தியப்படாது. உன் சம்மதம் இல்லாமலே உன்னைய கல்யாணம் பண்ணி உன் விருப்பமே இல்லாமல் உன்னைய சீரழிச்சிருவான். அதுக்கப்புறம் உன்னையால ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஆளு பழம் சப்போர்ட்டு எதுவுமே இல்லை. ஆனால் இவன்கிட்ட எல்லாமே இருக்கு. ஏன் உங்க அப்பனே இவன் கைக்குள்ளே தான் இருக்கான். எனக்கு யாரும் தேவையில்லை. நானே என்னை பார்த்துக்கிடுவேன். இளம் பிள்ளை பயமறியாதுன்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு. இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இப்படியெல்லாம் பேசுற. உனக்கு புத்தி கெட்டு போச்சு நிஜமாவே. இல்லை பாட்டி, உன்னைய மாதிரியே நானும் பயந்து பயந்து அழுதுகிட்டு இருந்தேன்னு வை. என்னையால ஒன்றுமே பண்ண முடியாது. அதை விட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சோம்னா நம்மளால எல்லாமே முடியும். ஊரை சுற்றி அவன் ஆளுங்கதே. அவனை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நீ பச்சை பிள்ளை, பொம்பளை பிள்ளை. உன்னைய இவங்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு ஐயையோ நான் எதுக்கு உசுரோட இருக்கணும்? நீ பயந்து அழுது நீ பலவீனமாகறதோட சேர்ந்து என்னையும் பலவீனமாக பார்க்குற. பேசாம இரு. வா உட்காரு, வா டிவி போட்டு பார்ப்போம். வா உட்காரு, வா. இந்த நிலைமையிலேயே உனக்கு டிவி கேட்குது பாரு. எந்த நிலைமையிலையும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பாட்டி. நம்ம மனசறிஞ்சு யாரையுமே கஷ்டப்படுத்தலை. நம்மளை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தான் கஷ்டப்படுவாங்க. பாட்டி, நம்மக்கிட்ட பணபலமும் ஆள் பலமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனை வந்தாலும் துணிஞ்சு எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியமும் நம்பிக்கையும் என்கிட்ட இருக்கு. விடிஞ்சா கல்யாணம் படி. நீ இப்படித்தான் புலம்பிக்கிட்டே இருப்ப. டிவியை போடு, நாடகம் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் பல துறைகளைச் சேர்ந்த தொழிலதிபர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொரு தொழிலதிபரும் தங்களது துறைகளில் மிகச் சிறப்புடன் முன்னேறி வருகின்றனர். அவ்வாறு சிறப்புடனும் துடிப்புடனும் முன்னேறி வரும் இளைய தொழிலதிபரை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வருடமும் விருதளிக்கும் பணியை நமது நிறுவனம் செவ்வனே செய்து வருகிறது. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான சிறந்த தொழிலதிபர் விருதினை பெறப்போகும் அந்த இளம் தொழிலதிபர் அவர் வேற யாரும் இல்லை, கடந்த 2 வருஷமா இந்த விருதை தன் கையை விட்டு போகாம வச்சிருக்கிற மிஸ்டர் எம்கே. இன்டீரியர் டெக்கரேஷன் ஃபீல்டில் அவரை மிஞ்சறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து தான் வரணுங்கிற நிலைமையில தான் அவர் இருக்காரு. அவராலையும் அவர் உருவாக்கி வச்சிருக்கிற அவரோட நிறுவனத்தாலையும் நம்ம இந்தியாவில் இருக்கிற மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸ் அழகாக மாறிக்கிட்டு வருது. பிரைவேட் ஆர்டர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட அவரை கூப்பிட்டு ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு அவர் ரொம்ப முன்னேறிட்டு வராரு. அதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இருக்கிற எம்கே இன்டீரியர் டெக்கரேஷன் சிஇஓ மிஸ்டர் எம்கே அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்கறதுல நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம். மிஸ்டர் எம்கே, ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். வெல்கம் சார். வெல்கம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் எம்கே. தேங்க்யூ சார், உங்களுக்கு இந்த அவார்டை கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நீங்கள் இந்த அவார்டை வாங்கினதுல உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குங்கிறத கொஞ்சம் எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த அவார்டை நான் வாங்குறது இது 3வது வருஷம். அடுத்த வருஷமும் வாங்குவேன். ஆல் தி பெஸ்ட் சார். யா, தேங்க்யூ சார். உங்களோட சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ்? ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மற்றவங்கள விட அதிகமாக வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கு, தோல்வி அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம தோல்வி அடையும் போது அதை கண்டு பயப்படக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது. எந்த பக்கமும் கவனத்தை சிதற விடாம நம்மளோட எய்ம் எது, நம்மளோட கோல் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக ஒரே மனசோட முழு மூச்சோட வேலை பார்த்தா எப்போவுமே சக்ஸஸ் தான். இதுக்கு மேலே பேசுறதுக்கு நான் இன்னும் பெரிய ஆளாக வளரலை. அண்ட் ஒன் மோர் திங், இந்த சக்ஸஸை நான் என்னோட ப்ரோக்கு டெடிகேட் பண்ணுறேன். வெல் செட் சார், வெல் செட், வெல் செட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. யா, தேங்க்யூ. என்னடி நாடகம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க? இது என்னது செய்தியா? ஆமாம் பாட்டி, நியூஸ் தான். யாருக்கோ என்னமோ கொடுக்குறாங்க, என்னமோ வாங்குறாங்க. அது சிறந்த தொழிலதிபருக்கான அவார்டு கொடுக்குறாங்க பாட்டி. நீ இன்னமும் அழுதுகிட்டு இருக்க? கண்ணத்தோட கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அழுகை நிப்பாட்டி 10 நிமிஷம் ஆச்சு. நீ எப்படித்தான் தைரியமா இருக்கியோ இந்த நிலைமையிலையும்? விடிஞ்சா கல்யாணம். பாட்டி, பூட்டு தயாரிக்கிறவங்க வெறும் பூட்டை மட்டுமா தயாரிக்கிறாங்க? கூடவே சேர்ந்து சாவியையும் தானே தயாரிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு அதே மாதிரி வாழ்க்கையில் கடவுள் நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாருன்னா கூடவே அதை தீர்க்கறதுக்கு உண்டான வழியையும் கொடுப்பாரு. சாவி இல்லாத பூட்டை எப்படி தயாரிக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தீர்வு இல்லாத பிரச்சனையையும் கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டாரு. பெரிய நூற்றுக்கிழவி மாதிரி பேசிக்கிட்டு இருப்பா. ஆமாம், அது என்னது என்னமோ கொடுக்குறாங்களே, அதுக்கு பேர் என்னதுடா? இதுக்கு பேர் அவார்டு பாட்டி. இந்த அவார்டு வாங்குற அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு.
எனக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. அதான் நானும் செய்தியை மாத்தாம அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல முன்னாடி ஒரு பெரிய குடும்பம் இருந்தது. அவங்க வீடு கூட நல்ல பெரிய வீடு இப்பவும் இருக்கு. ஆனா பூட்டியே தான் கிடக்கும். ஆள் யாரும் வந்து போற மாதிரியே தெரியல. ஆனா அதை தொடச்சி துப்புரவு பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் ஆள் இருக்கு. ஏ ஆமா பாட்டி, அவங்களா? பாட்டி அப்படின்னா இவனை யாருன்னு தெரியுது அவனுக்கு? என் கூட படிச்சான்ல 5வது வரைக்கும், முத்துக்கால. அந்த பையனா இது? எனக்கும் பார்க்கறதுக்கு அப்படித்தான் தெரியுது. எங்கேயோ பார்த்த முகமா இருக்கேன்னு. உன் கூட வந்து என்கிட்ட இழந்த பழமெல்லாம் வாங்கி தின்னுட்டு போவானே அந்த பையனா? ஆமா பாட்டி, நான் முத்துக்கண்ணு கூப்பிடுவானே. என் கூடயே என் பாவாடையை பிடிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருப்பானே. ஆமா, இப்ப இம்புட்டு பெரிய ஆளா போயிட்டானா? அது போயிட்டாரா அவரு? ஆமா பாத்தியா, என்னையத்தான் நீ 12ஆம் கிளாஸோட படிப்பு நிப்பாட்டிட்ட. ஆனா பாத்தியா, இந்த பையன் எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சு இப்ப பெரிய பிசினஸ் மேன் ஆகி அவார்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்துட்டான். கடலை மிட்டாயி, கொக்கு மிட்டாயி, இழந்த பழம், புளி உருண்டைன்னு அம்புட்டும் என்கிட்ட புடுங்கி புடுங்கி தின்ன பையன் இன்னைக்கு பாத்தியா எவ்வளவு பெரிய அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய மனுஷனா போயிட்டான். ஏண்டி இந்த பையன்கிட்ட இல்லை இந்த சார்கிட்ட உனக்கு ஒத்தாசை பண்ணுங்கன்னு கேட்டா பண்ணுவான்ல, அது பண்ணுவார்ல? ஆமா பாட்டி, என்கிட்ட நல்லா பேசுவான். எனக்கு நல்ல சிநேகிதா இவன். அதான் எனக்கும் தெரியும்லத்தா. பாட்டி பாட்டி அவளுக்கு கொடுக்குறது எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு என் பின்னாடியே தானே சுற்றுவான். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. ஆனால் பாரு, இந்த இழந்த பழத்துக்கு என் பின்னாடியே சுற்றுவான். அவங்க வீட்டில் நல்ல நல்ல பலகாரமாக செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இழந்த பழத்துக்கும் நெல்லிக்காய்க்கும் தான் அவன் சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பான் என்கிட்ட. பாத்தியா? ஆமாடி, இந்த பையன்கிட்ட ஐயோ இந்த சார்கிட்ட ஒத்தாசை கட்ட பண்ணுவார்ல, கேப்பமா? ஆமா பாட்டி, நல்ல ஐடியா தான். இப்போ எங்கே இருக்காரு ஆமா இவர்? அதான் சொல்கிறாங்களே, சென்னையில் எம்கே இன்டீரியர் டெக்கரேஷன் சிஇஓன்னு. ஏதே பாட்டிக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம ஊரில் மெட்ராஸுக்கு போகிற கடைசி பஸ்ஸுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல, பேசாமல் அந்த பஸ்ஸில் ஏறி இந்த தம்பிக்கிட்ட போயிரு. எனக்கும் அதான் பாட்டி யோசனை. எனக்கு இன்னும் ஓடி வந்து ஒத்தாசை பண்ணிடுவான். அதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நல்ல பையன், எப்பவும் உன் பின்னாடியே தான் இருப்பான். நிலா நிலா நிலான்னு உனக்கு கண்டிப்பாக ஒத்தாசை பண்ணுவான். ஐயோயோ ஒத்தாசை பண்ணுவார். வெண்ணிலா, பாட்டி சொல்கிறத கேளு. இந்த கிழட்டு பையன்கிட்ட நீ சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது. நைட்டோட நைட்டாக மெட்ராஸுக்கு பஸ் ஏறி இந்த தம்பிக்கிட்ட போய் சேர்ந்துரு. இந்த தம்பி கம்பெனிலேயே ஒரு வேலையை போட்டு கொடுக்க சொல்லு. அங்கேயே ஒரு இடம் பார்த்து தங்கிக்கோ. அங்கே நீ செட்டில் ஆனதுக்கப்புறம் பாட்டியையும் கூப்பிட்டுக்கோ. நமக்கு இந்த ஊரே வேண்டாம். பாட்டி, நான் போயிட்டா அந்த ஜனார்த்தனை உன்னை சும்மா விட மாட்டாரு. கிளவி என்னை அவன் என்ன செஞ்சிருவான்? ஒன்றும் செய்ய மாட்டான். உன் பேத்தி எங்கன்னு கேட்பான். எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லிடுறேன். அப்படியெல்லாம் சொன்ன நம்புவாரா? எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒரே சாதனையாக நான் சாதிச்சிடுறேன் தான். என்னை பற்றி நீ கவலைப்படாத. நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு. பாட்டி, உன் கல்யாணத்துக்காக ரூபாயெல்லாம் உங்கள் அப்பனுக்கு தெரியாமல் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த காசு எல்லாம் உனக்கு தாரேன். நீ பஸ்ஸை பிடிச்சி போய் இந்த தம்பிக்கிட்ட சேர்ந்துரு. ஆமாம், அந்த தம்பி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவேல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெட்ராஸ் போய் இறங்கி ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் கூகுளில் தேடுனா அட்ரஸ் கிடச்சிரும். இப்போ தான் எல்லாரும் கூகுள்லையே போடுறாங்கல்ல. யாரடி அந்த கோகுலு? கோகுலு இல்லை பாட்டி, கூகுள். சரி, என்னமோ ஒன்று. நீ புத்திசாலி பிள்ளை, நல்லா பொழைச்சிக்கிடுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவங்கிட்ட மாட்டி சீரழிகிறதுக்கு நீ மெட்ராஸுக்கு இந்த தம்பிக்கிட்ட போய் எப்படியாவது ஒரு வேலையை கட்டு சேர்ந்துரு. அதுக்கப்புறம் பாட்டியும் கூப்பிட்டுக்கோ. கிளம்புறதுக்கு உண்டான வேலையை பாரு, எடுத்து வை எல்லாத்தையும். ஆனால் ஊருக்குள்ளே பூரா ஜனார்த்தன ஆளுங்க சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, நான் எப்படி போவேன்? இவங்கிட்ட மாட்டி சீரழிகிறதுக்கு தைரியமாக துணிஞ்சு இறங்குறது எவ்வளவோ மேலு. நீ கிளம்பு. சரி பாட்டி. சொல்லுடா தம்பி, அவார்டு வாங்கிட்டியா? யா ப்ரோ, வாங்கியாச்சு. ப்ரோ, நீ நியூஸ் பார்க்கலையா? தம்பி, டிராவலில் இருக்கண்டா. டிராவலா? ப்ரோ, யூ ஆர் கோயிங் டு ஊட்டி? ஆமாம். சூப்பர் ப்ரோ, நான் இந்த வீக்கெண்டில் வரேன். அப்புறம் அம்மாவை கேட்டதா சொல்லு, நான் நைட் கால் பண்ணுறேன். சரிடா, அவார்டு வாங்கினதுக்கு இந்த அண்ணனோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் வச்சுக்கோ. தேங்க்யூ ப்ரோ. அவார்ட் ஃபங்க்ஷன் வீடியோ உனக்கு மெயில் பண்ணியிருக்கேன், நீ பார்த்துரு. வீட்டுக்கு போன உடனே முதல் வேலை அதுதான். சென்னைக்கு எப்போ ப்ரோ வரப்போற? சென்னைக்கு வர ஐடியாலாம் இல்லைடா தம்பி, ஊட்டி தான் இனி. ப்ரோ, அப்போ பெங்களூர் எஸ்டேட்? அங்கே நல்லா டெவலப் பண்ணி விட்டாச்சுடா தம்பி. இனி மேனேஜர் பார்த்துக்குவாரு. நான் மந்த்லி ஒன்ஸ் போனால் போதும். இனி ஊட்டி எஸ்டேட்டை தான் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே ப்ரோ, ஃபைன். அப்போது இந்த வீக்கெண்ட் நான் வரேன். கண்டிப்பாக வாடா, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷுவர் ப்ரோ. அம்மாடி, நல்ல வேலை, உனக்கு ஒரு அடியும் படலை. இனிமேல் என் கையை விட்டு இறங்கி எல்லாம் போகக்கூடாதுன்னு என் கைக்குள்ளேயே பத்திரமா இருந்தா தான் நீ பத்திரமா இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் காரை உடனே நிப்பாட்டலைனா என் மான்குட்டிக்கு நேரம் அடிபட்டிருக்கும். ஆமாம், நீங்கள் 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு இந்த ஊட்டி ஹேர்பின் பெயிண்ட் தான் கிடைச்சதா உங்களுக்கு? ஓடி பிடிச்சு விளையாடல சார். நான் என் மான்குட்டியை கையில வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பொறுமை இல்லாம இறங்கி ஓடிடுச்சு. நான் துரத்திக்கிட்டே வந்தேன்னா இதை பிடிக்கிறதுக்கு. அப்ப இந்த ரோட்டுக்கு
போச்சு. நல்ல வேலை சார். இதுவே வேற யாரா இருந்திருந்தா காரை நிப்பாட்டி இருந்திருக்கவே மாட்டாங்க, அடிச்சு போட்டு போயிருந்திருப்பாங்க. நீங்களா இருக்க போய் தான் நிப்பாட்டினீங்க. அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. ஆமா, ஏன் பொண்ணே, கண்ணு ரெண்டும் நல்ல பெருசு பெருசா வச்சிருக்க. கையில வச்சிருக்கிறது ஆட்டுக்குட்டி தானே, மான்குட்டின்னு சொல்லிட்டு இருக்க? எது? இல்ல பொண்ணே, உன் கையில வச்சிருக்கிறது ஆட்டுக்குட்டி தானே, அத மான்குட்டின்னு சொல்ற? இது ஆட்டுக்குட்டி தான் சார். இதுக்கு பேரு மானு. ஓஹோ, உன் மான்குட்டியை கூட்டிட்டு போய் ஓரமா விளையாடுமா. இப்படி ரோட்ல எல்லாம் விட்டேன்னா சட்னி ஆயிரும். நான் விளையாடல, அது ஓடி வந்துருச்சுன்னு சொல்றேன். சரி இருக்கட்டும், தேங்க்ஸ் சார். இருந்தாலும் சரி பொண்ணே, பார்த்து கூட்டிட்டு போ. ம். மானு, டேய் மானு, டேய் மானு, எங்கடா இருக்க? இந்த இங்க தான் இருக்கேனே, இந்த வரேன். இந்தா பொண்ணே. சார் தேங்க்ஸ் சொல்லிட்டேனே. ஆமா, மானத்தானே கூப்பிடுறாங்க, அப்ப ஆட்டுக்குட்டியை தானே அனுப்பணும். நீ எதுக்கு போற? என் பேரு மானுதான். டே, இங்க பாருடா. அப்போ மான்குட்டின்னு கூப்பிட்டா நீ வருவியா இல்ல இந்த ஆட்டுக்குட்டி வருமா? ரெண்டு பேருமே வரமாட்டோம். ஏன் பொண்ணே, ஏன் அப்படி? நீங்க கூப்பிட்டா நாங்க எதுக்கு வரணும்? எங்க அண்ணன் என்னைய கூப்பிடுறாங்க, அதனால நான் போறேன். ஓ அப்படியா? இந்நேரம் நான் மட்டும் இந்த காரை சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டலன்னு வச்சுக்கோ, இந்நேரம் உன் ஆட்டுக்குட்டி, சாரி மான்குட்டி சட்னி ஆயிருக்கும். அப்போ உங்க அண்ணன் கூப்பிட்டா யாரு போயிருப்பீங்க? நீ இங்க உட்காந்து அழுதுட்டு இருப்ப. சார் அதான் நீங்க நிப்பாட்டிட்டீங்கல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன்ல. ஆமா, காரை நிப்பாட்டியாச்சு, மான்குட்டியை காப்பாத்தியாச்சு, அப்புறம் எதுக்கு மூஞ்சி தூக்கி இப்படி உம்முன்னு வச்சுக்கிட்டு போற? ஆமா சாரி சார். ஆனா என்னைக்கு இருந்தாலும் இந்த மான்குட்டியை பிரியாணி போடுறதுதான். பிரியாணியா? அதுக்கு தானே வளர்ப்பீங்க. இது என் செல்லக்குட்டி. இல்ல, ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, கோழி வளர்க்குறது குழம்புக்கு தான், ஆடு வளர்க்குறது பிரியாணிக்கு தான்னு. அப்படித்தானே இதுவும் ஒரு நாள் பிரியாணியாக தான் போகுது. நான் கூட இந்த தடவை காப்பாத்தின மாதிரி அடுத்த தடவையெல்லாம் காப்பாற்ற மாட்டேன். இந்த மான்குட்டியை பிரியாணி போட்டாலும் போட்டுருவேன். பின்னாடி பார்த்து போ பொண்ணே, விழுந்துறாத. எங்களுக்கு தெரியும். சரி, அப்ப பார்த்து போங்க. ஆமா நீங்க யாரு? டூரிஸ்டா? ஆமா, ஏன் பொண்ணே, எதுக்கு கேட்குற? சும்மா தான் கேட்டேன். இது எங்க ஏரியா. என்ன வந்தமா ஊட்டியை சுத்தி பார்த்தமா கமுக்கமா போனமான்னு இருக்கணும். ஓ அப்படியா, சரி சரி, சாரி. ம். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாண்டுட்டீங்க. இந்த ஊட்டியே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, பார்த்து இருந்துக்கங்க. அச்சச்சோ, அப்படியா? ஆமா, அதனால வந்தமா வந்த வேலையை பார்த்துக்கிட்டு பத்திரமா ஊருக்கு திரும்பி போனமான்னு இருக்கணும். அப்படின்னா நீங்க யாரு மேடம்? இந்த ஊட்டி எம்எல்ஏ அவங்களோட வீட்டு பொண்ணா? கேஎஸ் எஸ்டேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே. அதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் ஊருக்கு புதுசுன்னு சொன்னீங்களே, அது எங்க எஸ்டேட் தான். இந்த ஊட்டியே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நான் கொஞ்சம் கண்ணு அசைச்சேன்னு வைங்க, அப்படியே உங்களை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஐயோ. அதனால வந்த வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுக்கமா ஊர் போய் சேரணும். என்ன புரிஞ்சதா? புரிஞ்சது. போன பகுதியை மான்குட்டியை காப்பாத்தினதுக்கு தேங்க்யூ சொன்ன, ரொம்ப தான். பார்த்து போங்க ஊருக்கு. ஓகே மேடம், சாரி. இருக்கட்டும், பரவாயில்ல, மன்னிச்சிட்டேன். பார்த்து போயிட்டு வாங்க. வெளியூர்ல இருந்து சுத்தி பார்க்க வந்துக்கிட்டு நம்ம கிட்டயே. யாத்தே நீலா, வா வா, யாரும் இல்ல. பாட்டி நீ பத்திரமா இருந்துக்கிடுவதானே? நான் பத்திரமா இருந்துக்கிடுவேன், என்னைய பத்தி கவலைப்படாத. நீ பத்திரமா ஊர் போய் சேரு. என்னைய பத்தி உனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் பத்திரமா பார்த்துக்கிடுவேன். என்னைய நான் அங்கே போயிட்டு செட்டில் ஆகிட்டு சீக்கிரமே உன்னையும் வந்து கூப்பிட்டுக்கிறேன். என்ன நீ தைரியமா இரு. சரி, பார்த்து பார்த்து பதுங்கி பதுங்கி போ. ஊருக்குள்ள ஜனார்த்தன நாளுங்க எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டு இருக்கலாம், பார்த்து கவனமா போ. என்னத்தே? சரி பாட்டி, நான் பார்த்துக்கிறேன், நீ பத்திரமா இரு. கடைசி பஸ்ஸை விட்டுறாத, எப்படியாவது அந்த பஸ்ஸில் ஏறிடு. போயிட்டு வா. சரி பாட்டி, போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. என்ன எப்படியாவது யார் மூலமாவது உனக்கு தகவல் சொல்லி விடுறேன், இல்லைன்னா நானே சீக்கிரமா வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். சரி போ போ, முதல்ல இடத்த காலி பண்ணு. கடவுளே, பொம்பளை பிள்ளைய தன்னந்தனியா மெட்ராஸுக்கு அனுப்புறேன். நீ தான் கூட துணைக்கு இருந்து பத்திரமா பார்த்துக்கிடணும் பிள்ளைய.